வணக்கம். இது வியூகம் நிகழ்ச்சி. மஹிந்தவின் மற்றுமொரு பாரிய மோசடி அம்பலம். மஹிந்த கட்சியை சேர்ந்தவரிடம் 1000 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கோரும் ஆளும் தரப்பினர். புதிய கல்வி சீர்திருத்தம் நடைமுறைக்கு சாத்தியமில்லை என கூறும் சஜித் பிரேமதாச. காவல்துறையினரை தாக்கிய அரசாங்க எம்பி கொந்தளிக்கும் நாவல். முன்னாள் ஜனாதிபதி ரணில் மற்றும் சஜித்திற்கிடையே விரைவில் நேரடி சந்திப்பு. இவைகள் தொடர்பில் ஆராய்கிறது இன்றைய வியூகம் நிகழ்ச்சி. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட மோசடி தொடர்பில் இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தங்களிலிருந்து பாதுகாக்கும் சர்வதேச அமைப்பு தகவல் ஒன்று வெளியிட்டிருக்கிறது. தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான கொழும்பு மோதரி பகுதியில் பிரதீப மண்டபத்திற்கு அருகில் உள்ள 2 ஏக்கர் 16 பேஜஸ் காணியை மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியில் 50 லட்சத்திற்கு குத்தகைக்கு கொடுத்து 4600 மில்லியன் ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காணி 30 வருடங்களுக்கு குத்தகைக்கு வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தங்களில் இருந்து பாதுகாக்கும் சர்வதேச அமைப்பு தனது இணையதளத்திலே குறிப்பிட்டிருக்கிறது. அதில் மாளிகாவத்து வாகன நிறுத்தும் இடத்தை குத்தகைக்கு வழங்கினால் ஒரு மாதத்திற்கான நஷ்டம் 45,000 ரூபாவாக இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அத்துடன் சான்சி ஆராய்ச்சி மாவட்டத்தில் உள்ள வீடமைப்பு திட்டத்தில் உள்ள வீடுகளை புனரமைப்பதற்காக 68 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பணத்திற்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. ஒரு வீட்டில் கூட எந்தவித புனரமைப்பும் செய்யப்படவில்லை. ஆனால் புனரமைப்பு செய்யப்பட்டதாக ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மொரட்டுவ சொய்சாபுர வீடமைப்பு திட்டத்தில் அறகலைய போராட்டத்தில் தீ வைக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 4 பேருக்கு வீடுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் குறித்த பாதுகாப்புக்காக பல கோடி ரூபாய் நஷ்டமாக பெற்றுக் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் மக்களின் பணத்தை தங்களின் பரம்பரை சொத்துக்களாக பகிர்ந்து கொண்ட விதங்கள் தான் இவை என்றும் விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாதிப்புகளையே மக்கள் இன்றும் அனுபவிப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறமிறக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் செயற்பாட்டாளரான மஹிந்த பத்ரனவுக்கு எதிராக 1000 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கோரி பிரதியமைச்சர் சுனில் வட்டுக்கல வழக்கு தொடுத்திருக்கிறார். தனது பேருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் சமூக வலைதளத்தில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக இதற்கு எதிராக கடுவலை மாவட்ட நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த செப்டம்பர் மாதம் மஹிந்த பத்ரன தனது பேஸ்புக் பக்கத்தில் கொழும்பு சின்னமன் லைட் சொகுசு குடியிருப்பு வளாகத்தில் பிரதியமைச்சர் சுனில் வட்டுகல ஒரு சொகுசு அடுக்கு மாடி குடியிருப்பை வழங்கியிருக்கிறார். இந்த சொத்து வாங்குவதற்கான நிதி ஆதாரம் சந்தேகத்திற்குரியது என்றும் இது இளஞ்சம் மூலம் பெறப்பட்ட பணமாக இருக்கலாம் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். மஹிந்த பத்ரவின் குற்றச்சாட்டு முற்றிலும் பொய்யானவை மற்றும் அடிப்படை ஆதாரமற்றவை என சுனில் வட்டுகல நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். தனது அரசியல் வாழ்க்கையையும் தனிப்பட்ட கௌரவத்தையும் சீர்குலைக்கும் நோக்கில் திட்டமிட்டு இந்த பொய் பிரச்சாரம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து மஹிந்த பத்ரனவுக்கு கோரிக்கை கடிதம் அனுப்பப்பட்டதாகவும் ஆனால் அதற்கு அவர் எந்தவித பதிலுமே வழங்கவில்லை என்றும் பிரதியமைச்சர் தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்கு. எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் புதிய கல்வி சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் பல்வேறு கருத்து முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் இது நடைமுறைக்கு சாத்தியமில்லை என எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்திருக்கிறார். ஐக்கிய மக்கள் சக்தியால் முன்னெடுக்கப்படும் நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அவர் மேலும் தெரிவிக்கும் போது மக்களினதும் பாடசாலை மாணவர்களினதும் மனநிலைகள் குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்களது அடிப்படை உரிமைகளை மீறக்கூடாது. பாடசாலை கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு அரசாங்கம் சரியான திட்டம் ஒன்று இல்லாமல் பிள்ளைகளை பாதிப்படைகிறார்கள். அரசாங்கம் விரும்புவது போல ஜனவரி முதல் புதிய சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவது நடைமுறைக்கு சாத்தியமற்றது என்பதால் இது குறித்து சிந்தித்து பார்த்து நடவடிக்கை எடுக்குமாறும் அரசாங்கத்திடம் கேட்டுக் கொள்வதாகவும் அவர் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். இந்த தருணத்தில் மக்கள் எந்தளவு உதவியற்றவர்களாக காணப்படுகின்றார்கள் என்பதனை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் கூற்றுப்படி இந்த பேரழிவினால் 3,74,000 தொழில்கள் இழக்கப்பட்டிருக்கிறது. 23% விவசாய காணிகளும் 35% தேயிலை தோட்டங்களும் இதனால் மிகவும் பாதிப்படைந்திருப்பதாகவும் ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது.
மாதத்திற்கு 48 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருமான இழப்பு இதனால் ஏற்பட்டதாகவும் தற்போது மதிப்பிடப்பட்டிருக்கிறது. சிறிய தேயிலை தோட்ட உரிமையாளர்களின் தேயிலை காணிகள் கூட அழிந்து போயிருக்கிறது. அரசாங்கம் வீராப்பு பேசிக் கொண்டிருக்காமல் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளின் வழிமுறைகளுக்கு ஏற்ப நடந்து கொள்ள வேண்டும் என்றும் சஜித் பிரேமதாஸ் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். இது எவ்வாறாக இருக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ காவல்துறை மாதிபரை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் காவல்துறை அதிகாரியை தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். வீதிகளில் காவல்துறை அதிகாரிகளை தாக்கியதாக கூறப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு அரசாங்கத்திற்கு சேவை செய்ய வெட்கப்பட வேண்டும் என்றும் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டிருக்கிறார். தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் சாகுந்த பத்ம குமார் மீது காவல்துறை அதிகாரி ஒருவர் தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட சம்பவம் குறித்து ஊடகங்களுக்கு உரையாற்றிய போது நாமல் ராஜபக்ச இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார். தற்போதைய காவல்துறை அதிபர் நாட்டின் காவல்துறை அதிபராக செயற்படவில்லை என்றும் மாறாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் காவல்துறை அதிபராகவே அவர் செயல்படுவதாகவும் அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அத்துடன் இதுபோன்ற சம்பவங்கள் அரசியல் அழுத்தம் மற்றும் பழிவாங்கலுக்கு பயந்து காவல்துறை அதிகாரிகள் தங்கள் கடமைகளை சுயாதீனமாக செய்ய தயங்கும் சூழ்நிலையை உருவாக்கியுள்ளதாகவும் நாமல் ராஜபக்ஷ மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். ஒரு காலத்தில் ராஜபக்ஷ குடும்பத்தினர் போதைப் பொருள் தொடர்பான பல்வேறுபட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்போது கஞ்சா அறுவடையுடன் தொடர்புடையவர்கள் என்றும் ராஜபக்ஷக்கள் மேலும் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இந்த நிலையில் சட்ட நடைமுறையாக்கத்தில் அரசியல் அதிகாரம் பயன்படுத்தப்படுவதாகவும் இதுபோன்ற சம்பவங்கள் குறித்து காவல்துறை அதிபர் அமைதியாக இருப்பது சந்தேகங்களை எழுப்பியிருப்பதாகவும் நாமல் ராஜபக்ஷ மீண்டும் மீண்டும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இதேபோல முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோருக்கு இடையில் விரைவாக நேரடி சந்திப்பு ஒன்று நடைபெறவுள்ளதாக சில தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. எதிர்வரும் காலங்களில் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகள் ஒன்றிணைந்து பயணிப்பது தொடர்பில் இறுதி தீர்மானத்தை மேற்கொள்ளும் வகையில் இந்த சந்திப்பு இடம்பெறவுள்ளதாகவும் ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி குறித்து இரு கட்சிகளினது மூத்த உறுப்பினர்களின் தலையீட்டில் இந்த நேரடி சந்திப்புக்குரிய ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாகவும் கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் தேர்தல்களுக்காக ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய இரு கட்சிகளும் இணைந்து பயணிப்பது தொடர்பில் ஆராய்வதற்காக இரு கட்சிகளில் இருந்தும் பேச்சுவார்த்தைகளுக்காக குழுக்கள் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த குழுக்கள் இணைந்து பல தடவைகளுக்கு மேலாக பல கட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு இணைந்து பயணிப்பதாக தீர்மானங்கள் மேற்கொண்டிருந்தன. எனினும் தனிக்கட்சியாக இணைவதா அல்லது கூட்டணி அமைப்பதா என்பது தொடர்பில் தீர்மானங்கள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் இந்த நிலையில் தற்போது ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து அக்கட்சியின் தலைமை பொறுப்பை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஏற்க வேண்டும் என்றும் யோசனையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. சஜித் பிரேமதாஸ் தலைமை பதவியை வகிக்கும் அதேவேளை ரணில் உயர்மட்ட ஆலோசகராக பதவி வகிப்பார் என்ற யோசனையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான பின்னணியிலேயே ரணில் விக்ரமசிங்க மற்றும் சஜித் பிரேமதாஸ் ஆகியோருக்கு இடையில் விரைவில் நேரடி சந்திப்பு ஒன்று இடம்பெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாக இருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இவைகள்தான் இன்றைய நாட்டில் அதிகமாக பேசப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள். மீண்டும் நாளையும் மற்றும் ஒரு வியூகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.